ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பன்னீர் பிரியாணி பண்ணலாம் வாங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 குடமிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரில் சால்ட்டு, பெப்பர், சில்லி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கீ ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சோத்தெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாறினதும் தக்காளி, குடமிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸுக்கு நான் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி பன்னீர் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.